ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடு நடந்து முடிந்த அரையாண்டு தேர்வில் தமிழ் எக்ஸாமில் 98 மார்க்ஸ் எடுத்த டாப்பர்ஸ் உடைய பேப்பருடைய ஒரிஜினல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்டேட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 10th தமிழில் பப்ளிக் எக்ஸாமில் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும், 95+ எடுக்கணும் அப்படின்டா நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணும், அழகாக தெளிவாக எழுதணும். உங்களுடைய விடைகளில் எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது. மூணாவது பார்த்திங்கன்னா பிழைகள், ஒற்றுப்பிழைகள், சந்தி பிழைகள், மயங்கொலி பிழைகள் இல்லாமல் ஆன்சர்ஸை ரொம்ப ரொம்ப தெளிவாக எழுதணும். 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு அனைத்து பாடங்களுக்குமே ஆப்ஷன்ஸோடு எழுதணும். அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின் தமிழில் பொதுக்கட்டுரை, துணைப்பாட கட்டுரை இருக்கும். அதுக்கு நீங்கள் குறிப்பு சட்டகம் போட்டு தெளிவாக எழுதணும். ஒவ்வொரு சப்ஹெட்டிங் போடணும், முன்னுரை போடணும், முடிவுரை போடணும். இதெல்லாம் தமிழில் நீங்கள் பேசிக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? இப்படி நம்ம ஆன்சர் பண்ணால் தான் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். தமிழில் செண்டம் போட மாட்டாங்க, ஒரு சில மாணவ மாணவிகளுக்கு செண்டம் போடுவாங்க. ஸோ அவங்களுடைய பேப்பர் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 98 மார்க் எடுத்த பேப்பர் ப்ரெசன்ட் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதோடைய கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன், பிடிஎஃப் லிங்காக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன்சர்ஸ் எல்லாம் எப்படி நீட்டாக எழுதியிருக்காங்களா? இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 2.5 மார்க் குறைஞ்சிருக்கு. 97.5 மார்க்கை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 98 போட்டிருக்காங்க. எங்கே அந்த 2.5 மார்க் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் 2 மார்க் கொஸ்டின் திருக்குறளில் ஒரு அரை மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. அழகிட்டு வாய்ப்பாடு அந்த 3 மார்க் கொஸ்டினில் ஒரு அரை மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. நான் சொன்ன அந்த துணைப்பாட கட்டுரையில் 8 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா குறிப்பு சட்டகம் போடலை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி முடிவுரை எழுதணும், அதுக்கு 1.5 மார்க் குறைச்சிருக்காங்க. ஸோ 97.5 மார்க்கை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 98 போட்டிருக்காங்க. ஆனால் மற்ற விடைகள் எல்லாமே மிக அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரி தமிழில் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கு கிடைக்கும். குறிப்பாக நம்முடைய விடைகள் எல்லாமே தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதி பழகிக்கோங்க. இந்த ஆன்சர்ஸை செக் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. நீங்கள் நடந்து முடிந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் மேக்ஸிமம் எத்தனை பேர் 95+க்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்படி தான் நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதணும். ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, சார் பால் பாயிண்ட்லாம் எக்ஸாம்ஸ் எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இங்க் பெனில் தான் எழுதணும். இல்லை சார் எனக்கு இங்க் பண்ணி எழுதி பழக்கம் இல்லைன்னா கால்ரேஜ் பெனில் எழுதுங்க, ஜெல் பெனில் எழுதுங்க. பால் பாயிண்ட் பெனில் தேர்வுகளை எழுதி பழகாதீங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதை தேங்க்யூ.